துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். எப்போதும் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். கவலை மறப்பார்கள், கவலை மறப்பார்கள். மகிமை பொழியுமே, உம் கிருபை இறங்கிடுமே. மகிமை பொழியுமே, உம் கிருபை இறங்கிடுமே. இரவும் பகலும் உம் பிரசன்னம் போதுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குறுதியானது லேவியராகம புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவே உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே அவர் மகிமையின் மேகமாக, அக்கினியின் ஸ்தம்பமாக, ஆசாரிப்பு கூடாரத்திலே எப்பொழுதும் பிரியமானவர்களே வாசம் செய்கிறவராக தன் ஜனங்களை சுற்றிலும் அவர் சூழ்ந்து நிற்கிற தேவனாக அவர் காணப்பட்டார். இந்த சமூகத்தை தொடர்ச்சியாய் கொண்டு போகிற தேவனாக அவர் மேகத்திலிருந்தும் தன்னை வெளிப்படுத்த முடியும், மேகமே இல்லாமலேயும் அவர் தன்னை வெளிப்படுத்த முடியும். அப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு காணக்கூடாத அவருடைய சமூகத்தை அவர் வாக்குத்தத்தம் செய்யும் பொழுது, நான் அவர்கள் நடுவில் உலாவி, வெறும் உலாவறதோடு நிற்காம உலாவுகிறவர் என்னவா இருப்பாராம், அவர்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இப்பொழுது மனிதனாய் அவர் பிறந்து அவர் ஒரு சரீரத்திற்குள்ளே வாழ்ந்த நாட்களிலே ஒரு உடல்ல இருந்தார். அவர் சரீரம் கிழிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியின் வழியாக இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்குள்ளாகவும் வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு உலாவி கொண்டிருக்கிறதுனால உங்கள் உள்ளங்களிலே இன்னைக்கு வாசம் செய்கிறவராய், பிரச்சனைகள், நெருக்கங்கள், பற்றாக்குறைகள், கவலை, கஷ்டம் வரும்பொழுது நீங்க மட்டும் பார்க்காதீங்க, உங்க பிரச்சனைய அவரை பார்க்க விடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அவரை பாருங்கள். இந்த தேவன் உங்களுக்கு தேவனாய் இருந்து தெய்வம் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் உங்களுக்காக, மனுஷனா உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியாத அந்த வேலையை மனுஷனுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவன் அதை உங்களுக்காக செய்து முடிப்பார். உங்களில் வாசமாய் இருக்கிறவர், காரணம் நீங்கள் அவர் ஜனமாய் இருக்கிறீர்கள். கண்களை மூடினவர்களாய் தெய்வத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். நன்றி அப்பா. பாவிகளா எங்கேயோ தூரமா இருந்தோம், ஆனா எங்களை தேடி வந்த தேவன் எங்களுக்காக மரித்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வழியாய் எங்களுக்குள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு எங்கள் தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய ஜனம் என்ற மேன்மை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கேட்கிறவர்களுக்கு உமது ஜனத்தின் சுதந்திரத்தை, உமது ஜனத்தின் மேன்மையை, உமது ஜனத்திற்குரிய சுகத்தை, உமது ஜனத்திற்குரிய அனைத்து நன்மையை அவர்கள் அனுபவிக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மிட்டர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். மகிமை பொழியுமே, உம் கிருபை இறங்கிடுமே. God bless you, church. Have a blessed day. Amen.